ஹலோ விவஸ், நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜம்னாமத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் ஜம்னாமத்தூர்லேருந்து போலூர் போகும் சாலையில் 1 கிலோமீட்டரில் இருக்குது முருகன் கோயில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க இப்போது நம்ம முருகன் கோயிலை பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்ம ஜம்னாமத்தூர் குரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போலூர் போகும் சாலையில் இருந்து கிளம்பணும். பார்த்திங்கன்னா இங்கே இந்தியன் பேங்க்கு, அதை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் வரும். அந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா 1 கிலோமீட்டரில் முருகன் கோயில் வந்துடும். இதுதான் அந்த ரூட்டு, பார்த்துக்கோங்க. போலூர் போகும் சாலை, ஜம்னாமத்தூர் டு போலூர் சாலையில் அந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பைக்கில் போக போகிறோம். இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது அண்ணா நகர் கிட்டே போயிட்டுருக்கோம். ரொம்ப விசேஷமான கோயில். இந்த லாக்டவுன் பீரியடில் கூட பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் பார்த்தோன்னா இங்கே கல்யாணமெல்லாம் முடிஞ்சுது. நல்ல விசேஷமான கோயில். பார்த்திங்கன்னா ஆடிக்கிருத்திகை டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது மலையில் இருக்கிற அனைத்து மக்களும் இங்கே ஒன்று சேர்த்த நம்ம பார்க்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா கடைகள், ராட்டினம் எல்லாம் வெளியூர்லேருந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாம் இருக்கும். கொரோனா பிரச்சனைனால எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. இப்போ பார்க்குறீங்க பார்த்தியா, இதுதான் அந்த முருகன் கோயில். பார்த்திங்கன்னா ஜம்னாமத்தூர்லேருந்து போலூர் போகிற சாலையில் ரைட் சைடில் இருக்கும். போலூர்லேருந்து அந்த ஜம்னாமத்தூர் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். இதுதான் அந்த கோயில். பாருங்கள், இது கீழே இருந்து எடுத்தது. நம்ம மேலே போய் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு மேலே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஓங்கி வளர்ந்த மரம் நல்லா இருக்கும். நல்லா இயற்கை சூழலில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம அப்படியே என்ட்ரன்ஸுக்கு போவோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். அது பக்கத்தில் விநாயகர் இருக்காப்புல. இப்போ அவரை தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால விநாயகரை அப்படியே தரிச்சிட்டு மேலே போவோம். எல்லா கோயில்லையும் விநாயகர் கீழே தான் இருப்பாப்புல. அவரை கையெடுத்து கும்பிட்டு அடுத்தது முருகனை போய் பார்ப்போம். பார்த்துக்கோங்க, இவர் தான் விநாயகர். இது மேலே முருகன் கோயிலுக்கு போகிற வழி. படிக்கட்டு தான் இருக்கும், கல்லெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடிக்கிறதுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்க முடியாத கூட்டம், அப்படி நெரிசல் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக கடைகள், ஜவ்வாது மலையில் இருக்கிற அத்தனை கிராமத்தில் இருந்தும் இங்கே ஜனங்க வர்றதுனால இதெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா சுத்தமாக காலியாக இருக்குது. விசேஷ நாளில் மட்டும் மக்கள் வருவாங்க. ஆனால் ரொம்ப விசேஷமான கோயில். இதுக்கு முன்னாடி இங்கே கல்யாணமெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ கல்யாணம் எல்லாமே இங்கே நடக்குது. யாராவது கல்யாணம் பண்ணணுமுன்னா முன்பதிவு செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தோன்னா மேலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வியூஸு. ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும் அந்த முருகன் கோயில். நீங்கள் ஜம்னாமத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகன் கோயிலை பாருங்கள். ஒரு நல்ல ஜவ்வாது மலை ஓரளவுக்கு கவர் ஆகும். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக தெரியும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா. நீங்களே பார்க்குறீங்க. அடுத்தது நம்ம கோயிலை பார்ப்போம். கோயில் நல்லாயிருக்கும். இதான் கோயில் மேலே வந்துட்டோம். இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம்.
இதுதான் கோயில் பார்த்திங்கன்னா. இன்றைக்கி யாருமே இல்லை, பூசாரி கூட இல்லை. அதை பற்றியா நான் மட்டும்தான் போயிருந்தேன். சரி அப்படியே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். இவர் தான் முருகர். எல்லாம் முருகனை நல்லா தரிசிக்கோங்க. முருகனை தரிசிட்டு அவருடைய ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். இவர் தான் நம்மளுடைய ஆறுபடையப்பன் முருகன், வடிவேலன், கந்தன் எல்லாம். நல்லா பார்த்துக்கோங்க. வெளியே வந்துட்டோம். காலைன்றதுனால குளிராக இருந்தது, இருந்தாலும் மேகமூட்டம் இருந்தது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்சர்வேட்டரி தெரியும், ஆனால் அந்த பனி மூடிட்டு இருக்கிறதுனால இங்கேருந்து பார்த்தாவே சூப்பராக தெரியும் அப்சர்வேட்டரி. ஆனால் இப்போ தெரியல. அப்படியே அந்த வியூஸ் தான் பார்க்குறீங்க. அப்படியே ஜம்னா மருத்தூர் பாருங்கள். இங்கே மேலேருந்து பார்த்திங்கன்னா ஜம்னா மருத்தூர் அழகாக தெரியும். கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது, அதுதான் ஜம்னா மருத்தூர். போலூர்லேருந்து வந்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் சைடில் இருக்கும் முருகன் கோயில். இது ஜம்னா மருத்தூர். அழகாக இருக்கும். காலையில் எடுத்ததுனால கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஜம்னா மருத்தூர் ஜவாத் மலை ஃபுல்லாக தெரியும் ஓரளவுக்கு. இது கோயிலோட கோபுரம். நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம். இதுதான் அந்த பக்கமாக ஏறி வந்து இந்த பக்கமாக இறங்கணும், லெஃப்ட் சைடில் இறங்கணும் கீழே. இப்போ அதில் தான் போயிட்டுருக்கோம். ஜவ்வாது மலை மக்களை பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷமான இது கோடை விழாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா முருகன் ஆடுகிருத்திகை திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். மக்கள் வந்து அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆடு கிருத்திக்கப்போ எப்போயாவது டைம் கிடச்சா வந்து பாருங்கள். ரொம்ப விசேஷமான கோயில். கூட்டம் அலைமோதும், அந்த ரோட்லலாம் நடக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ அருமையான ஒரு இயற்கை சூழல் கொண்ட அந்த ஜவ்வாது மலையில் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கொடுப்பினை தான். ரொம்ப அருமையான கோயில். இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா வனத்துறையின் மூலமாக அந்த புங்கங்கன்றெல்லாம் வச்சுருக்காங்க. அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிட்டுருக்குது. அதெல்லாம் பெருசானால் ஓரளவுக்கு பக்தர்களுக்கும் வந்து போகிறவங்களுக்கும் அப்படி நிழலெல்லாம் கிடைக்கும். நல்லா உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கல்லுங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அழகாக அங்கே உட்காந்துட்டு நல்லா வியூ பார்க்கலாம், அப்படியே சுற்றி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும், ஜாலியாக. கீழே வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் பீரியடில் கட்டினது ஒரு நிலக்கூடம். அடுத்ததாக நம்ம அந்த நவகிரகங்கள் இந்த சொல்லுவாங்களா, அது இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முருகன் அருளால் நம்ம சேனலை மேலும் மேலும் வளரணும்.